நிமிஷம். ஸ்பெஷலா போட்டு விட்டாரு. ஆனா விஜய் யாரையுமே இந்த இடமா அவன் அந்த இவன் இடத்துல வச்சாரு. பேசாதீங்க கிங்ஸ்லி. நீ அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க கபிலனை நீங்க ப்ளீஸ் விஜய்க்கு பண்ணாதீங்க. என்னங்க மரியாதை கபிலனை வேண்டி ப்ளீஸ் இருக்குது? பண்ணாதீங்க முதல்ல. ம். இல்லங்க. நான் விஜய்க்கு நான் மரியாதை நான் குடுக்கவே பண்ணாத. இல்ல மாட்டேங்க. அங்க இல்ல புரியல விஜய்க்கு மரியாதை இல்ல குடுக்க யாருமே மாட்டேன். எவரையுமே இல்ல இல்ல அது சூர்யாவா இல்ல இல்ல இருக்கட்டும், இல்ல 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 அஜித்தா இருக்கட்டும், ப்ளீஸ் பண்ணுங்க. இல்ல 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 இங்க எந்த நடிகரையும் பத்தியும் பேசல, விஜய் மட்டும் தான் பேசுறோம். சரியா? அவன் விஜய் பேசாதீங்க. இல்ல யாரையுமே இல்ல அவன் அந்த இவன் பேசாதீங்க. புண்டாமவனுக்குலாம் என்ன மரியாதை இருக்கிறான்? நான் கிங்ஸ்லயே தேவலாம், அவன் வாடா போடான்னு தான் சொல்லுவான். நான் அவனை வாடி போடிம்பேன், அப்படி பரவாயில்லையா? பேச விஜய நான் வாடி போடின்னு தான் யா சொல்லுவேன், பரவாயில்லையா? சரி, அவளை பத்தி நம்ம பேசுவோம். சரியா? நம்ம பேசும்போது என்ன ஆகுது தெரியுமா கபிலன்? இல்ல 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 ஒரு நிமிஷம். விஜய வாடா கபிலன் போடான்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நான் வாடி போடின்னு சொல்றேன். எப்படி எப்படி எது நல்லா இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்றேன், எது நல்லா இருக்கு? நம்ம பேசும்போது நம்ம ஊரு என்ன, எங்க வளர்ந்தோம், ஏங்க அதெல்லாம் தெரியக்கூடாது. மரியாதை எல்லாம் வந்துங்க மரியாதையே இல்ல இல்ல இந்த மரியாதை வந்து நல்ல மனுஷனுக்கு தாங்க மரியாதை எல்லாம் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ராம், நான் 2 பேருக்கு நான் மரியாதையே குடுக்க மாட்டேன். ஒண்ணு வந்துட்டு கமல். கமல் வந்துட்டு ஜெயலலிதா இறந்த அன்னைக்கே வன்மத்தை கொட்டினவன். அவனால நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன். இந்த நாய் வந்துட்டு விஜயகாந்த் வளர்த்து விட்ட விஜயகாந்த் உயிரோட இருந்தப்ப போய் பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு சீன போடுறதுக்காக இறப்புல போய் பார்த்தான். அதுக்கப்புறம் போயிட்டு படம் செருப்படி வாங்கிட்டு வாம்மா. போய் அவங்க வீட்டுல போய் நின்னான். இந்த அப்போ இந்த நாய்க்கு ஒரிஜினல் எதுக்கு மரியாதை? இந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு எதுக்கு மரியாதை அப்போ கொடுக்கணும்னு ஒரிஜினல் சொல்றீங்க? நீங்க ஜெயலலிதா ஃபேனு, கமல் ஃபேன், அவ்வளவுதான் நீங்க. நீங்க யாரு ஃபேனு? இஷ்டத்துக்கு நீங்க நான் கமலுக்கு ஃபேனா? நான் கமலுக்கு கமலை இப்பதான் அசிங்கமா அப்போ திட்டினேங்க அவர் நானு. மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து கிங்ஸ்லி நான் சொல்றது அதான் கிங்ஸ்லி. நான் புரியுதா உனக்கு சொல்றது? ராம், ஏதாச்சும் லாஜிக்கா பேசுங்க ராம். அவர் லாஜிக்கோட பேசல, ஒரு லாஜோட பேசுறாரு. புரியுதா கிங்ஸ்லி? இதுவரை சூப்பரா சொன்ன விஷயம். இது வரைக்கும் 4 லாஜ், இது வரைக்கும் 4 லாஜ் உள்ள போயிருக்கு. 5வது லாஜ் உள்ள வரும். இது கபிலன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணு. ஒரு ஆளை பேச விட்டேன்னா பேச விடு, நான் பேசிட்டே இருக்கேன். ஆமா, பேச விட்டுட்டு இருக்கிறான். வாயில 4 லாஜ் உள்ள போனதுக்கு அப்புறம் நாக்கு பேரலுது. நாக்குல எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் தேய்ங்க. நீ திணறுது, கபிலன் வாய் பெறலுது. கன்ஃபார்ம் கிங்ஸ்லி, டவுட்டே. ராம், சரி நீங்க சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. நாங்க பாட்டு ரிப்ளை கொடுத்தா நான் சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது இப்போ சொல்லணும்னா ஒரு நியூட்ரல் சொல்ல முடியும். சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன? உங்க அப்பா பேரை கூப்பிட்டு உங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பான்னு கூப்பிடுறீங்களா, இல்ல உங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா? பேர் என்ன? இப்ப என்ன சொல்லணும்? அவரை சூப்பர் ஸ்டார் எப்படி கூப்பிடுவீங்க? சூப்பர் சார், சொல்றேன். வெயிட் நான் சொல்றேன். சரி, தளபதி விஜய்ன்ற மாதிரி இல்ல 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 அவனை என்ன வேணாலும் கூப்பிடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி, அது மாதிரி இன்னொரு பேர் அவர் இல்ல தலைவர்னு கூப்பிடுங்க. ஓகே. தலைவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்றாருனாக்க, கட்சி ஆரம்பிச்ச போது விஜயும் கூட்டு மீட் பண்ணிருக்கலாம்ல, தளபதியும் கூட்டு தளபதி எதுக்கு விஜய் கூப்பிடணும்? அவன் அப்ப கட்சி ஆரம்பிச்சானா? இல்ல புரியல, லாஜிக்கே புரியல. நான் கிங்ஸ்லி கிட்ட கேள்வி கேட்டேன், உனக்கு தனியா கேள்வி. சரி நான் கமெண்ட் நான் கிங்ஸ்லி கிட்ட கேள்வி பேசல எம்பேச்சிக்கா. இப்ப விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு கூப்பிட்டு பார்க்கணும். இப்ப நியூட்ரலா நீங்க சொல்றீங்க, எந்த கட்சியும் இல்ல, அவர் வந்து பிஜேபி இல்லன்றீங்க, அவர் டிஎம்கே இல்ல, ஏடிஎம்கே இல்லன்றீங்க. அப்ப எல்லாருக்கும் நியூட்ரலா இருக்கணும். இப்போ ஒரு ஆளு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேகமா கூப்பிட்டு சீமான்ட்ட பேசுறாப்ல, வேகமா தலைவர் கூப்பிட்டாரா? சீமான யாரு கூப்பிடுது? யாரு கிங்ஸ்லியா பேசுறது? கிங்ஸ்லி வாய்ஸ் மாதிரியே இல்லையா இது? ராம் அவர் சரி நானே கேக்குறேன் கபில் ப்ரோ. ராம், இப்ப தலைவரா சீமான கூப்பிட்டாரா, இல்ல சீமான அப்ரோச் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவர் தான் எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு படம் எடுங்கன்னு சொல்றாப்ல. அத மாதிரி. சரி ராம், உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்றீங்கல, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இல்ல கிங்ஸ்லி, ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்றேன். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு நான் ரஹீம்ட்ட சொல்ல போல. எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. விஜயா தான் வாண்டடா போயிட்டு நடிகைகள் பின்னாடி, எனக்கு இந்த நடிகை கூட எனக்கு கிஸ்ஸின் வேணும், இந்த நடிகை கூட நான் பின்னாடி இந்த நடிகை விட இல்ல வரையறுங்க இல்ல ராம், எனக்கும் ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த சோர்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நடிகை கூட பின்னாடி தடவணும், இந்த நடிகையோட இடுப்புல முட்டை போடணும், இந்த நடிகையோட வாயை கடிச்சு வாயை கவ்வணும், கவ்வா அப்படின்னு சொல்லி வேணும், பாட்டு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து டைரக்டர் கூட இவர் வந்து கெஞ்சி கூத்தாடி நடிகையோட காலை பிடிச்சி ஃபெட்டிஷ்ன்ற லெவலுக்கு எல்லாம் பண்றாப்ல. ஃபெட்டிஷ்ன்ற லெவலுக்கு இல்ல ஃபெட்டிஷ்ன்ற லெவலுக்கு பண்றாப்ல கூட எனக்கும் நியூஸ் வந்துச்சு. ஏத்துக்கிறீங்களா?
இல்ல உனக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் சிபிஐ எல்லாம் பத்தாது, FBI எல்லாம் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணும் உங்களை. அந்த லெவலுக்கு பேசிட்டீங்க நீங்க. இல்ல கொஞ்ச அத நேரம் கூட கம்முனு நெய்வேலியில இதுக்கெல்லாம் அத அரசுனா கூட விஜய் நெய்வேலியில நடிச்சதுக்கெல்லாம் பண்ணியாச்சு வந்து எந்த ஜெயில கொண்டு ராம். போயிருக்கீங்க நெய்வேலியில அத கூட இல்ல பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கோட்டு படத்தோட இரு இன்ட்ரோடக்ஷன் எங்க தெரியுமா பண்ணாங்க? நெய்வேலியில கையை வச்சு இப்படி மூச்சை மறைச்சாருல, அங்கே இருந்தா இன்ஸ்பிரேஷன் எடுத்தாப்புல. இரு கபிலன், நான் வந்து நீ இவர் பேசுறதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஜெயில போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜய் படத்துல பண்ணதுக்கெல்லாம் ஆமா, தன்னைத்தானே தேவையா பையன்னு நீங்க சொல்லிக்கிட்டான். கேக்குறான் நான் அதை நான் சொன்னா என்ன ஏன் மேல இரு கோவப்படுறீங்க? கபிலன், நீ வந்து ம் எவ்வளவு டீசெண்டா பேசுறப்பல கிங்ஸ்லி எவ்வளவு பேச விட. டீசெண்டா விஜய் பேசுறாப்புல. ஏங்க விஜய் சொன்னது இல்ல எவனோ ஒரு தேவடியா பையன் அப்படின்னு சொல்லி பேசுனது யாருங்க சரி, ஓகே. படத்துல? விஜய் தானே. ஒரு புதுசா ஒரு ஆளு வந்து பேச வராப்ல அப்படின்னா ஒரு ஒரு அவர் பேச விடுவீங்களா விட மாட்டீங்களா? அந்த வேலை தான் பண்றீங்க. அந்த பேசுறீங்களா? அதே வேலை தான் ஒரு ஆளு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருனாங்க, அவரை வந்து விடணும் இல்ல? அந்த பேச விட மாட்டேங்கிறீங்க, யாரையுமே வளர விட மாட்டேங்கிறீங்க. ராம் பேச விடலன்னு சொல்றீங்கல்ல? இல்ல ராம் பேச விடலன்னு சொல்றீங்கல்ல, விஜய பேச விடலன்னு. பத்திரிகையாளர் அன்னைக்கு கேக்குறாரு, செய்தியாளர்களை எப்ப சந்திப்பாருன்னு. புசியான பதில் இல்லாம ஓடுறான். இது வேற ஜெனரேஷன் கட்சி கிங்ஸ்லி, நீங்க பழைய கட்சி நினைச்சிட்டீங்க. இது வேற ஜெனரேஷன் கட்சி, இது அடுத்த லெவல் கட்சி. அடுத்த லெவல்னா கட்சியில என்னங்க ஜெனரேஷன்? இது வந்து 90ஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள நம்பி உருவாக்குன கட்சி இது. ராம் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சிரிச்சீங்க 90ஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்காக கட்சி. யூ மீன் 2K கட்சி. ஆமா, ஏன் இது சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? அந்த 90s கிட்ஸ் வந்து சிரிச்சீங்க. எவ்வளவு வேணா பேசுங்க, ஆனா பிரச்சனை என்னன்னாக்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு இவங்க பண்ணுவாங்க. இவங்க தொழில இறங்கி பண்ணுவாங்க இவங்க. அந்த மாதிரி கட்சி இது. சாரி, ஆனா நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. உங்களால கட்சியே ஆரம்பிக்கல, அதனால அதை பத்தி பேசல. இது அரசியல், அதனாலதான் சொல்றேன். அதுதான் நானும் கேக்குறேன், எங்கால கட்சி ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஏன் எங்க தலைவர் கூப்பிட்டு கட்சி ஆரம்பிக்கல ராமா? அப்புறம் ஏன் எங்க ஆள் வந்துட்டு வேற யாரையாவது கூப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு வலிக்கலாம் இல்ல இதே எரியுது வலி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப இன்னும் 6 மாசம் கழிச்சு எல்லாம் பவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே கூப்பிட்டு பேசுவாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரு அதனாலதான் சொல்றேன் நானு, கபிலன் நியூட்ரலா பேசுறேன் யாரா இருந்தாலும் சரி. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரோ உங்க பேர் வந்து ரஹீமா இல்ல ராமா ப்ரோ? கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி சொல்லுங்க. இல்ல என்ன பிடிக்குதோன்னா இல்ல ப்ரோ, எனக்கு வந்து சும்மா சொல்லுங்க ப்ரோ. இருக்கு அது 4 லெட்டர் தானே. அதை எப்படி அதை ஜட்ஜ் பண்றதுக்காக தான், நீங்க எப்படி பேசுறீங்கன்ற ஜட்ஜ் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன் அந்த பேரை. எப்படி சொல்றீங்கன்றதுதான். அப்படியே ஓகேங்களா? சரி ஓகே, நீங்க சரி என்னவா வேணா இருந்துட்டு போங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே வந்து ஒரு சமத்தையா ஒரு மோதல் ஒன்று நடந்திருக்கு அயோத்தி குப்பாரத்துல. அத பத்தி உங்க கருத்து என்ன ராம்? அந்த மாதிரி ஆபரேஷனல் இஷ்யூஸ் எல்லாம் பேச வேணாம், ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசுங்க. ஆபரேஷனல் இஷ்யூஸ் நான் மேல நியூஸ் சேனலோட ட்வீட் வந்து ஷேர் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. அத விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அத மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும், அது பேசல. ஏங்க உங்க கட்சியோட இதுதாங்க, அதுதாங்க நான் கேட்டேன். நான் எங்க இல்லன்னா நான் எங்க கேட்க போறேன்? நான் எந்த கட்சியும் இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப அப்ப இல்ல விஜய்க்கு முட்டு குத்தி நீங்க தானே வந்திருக்கீங்க. அப்ப நீங்க எந்த கட்சி? இல்ல நான் அப்ப நீங்க விஜய் ஃபேன் இல்லையா? யாருக்குமே முட்டு கொடுத்து, அதுதான் பிரச்சனை. அப்ப விஜய் ஃபேனே இல்லையா நீங்க? எப்படிங்க? நான் அப்புறம் யார் ஃபேனும் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆள் உள்ள யார் ஃபேனும் இல்லன்றீங்க, ஆனா வந்து புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு வந்து வழி விடுங்க, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2K ஜெனரேஷன் கட்சி அப்படி இல்ல சொல்றீங்களே. சோ இதுதான் நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. சோ அதெல்லாம் கேட்டேன். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே ஒரு மோதல் நடந்துச்சு இதுக்கு பத்தி, அதை பத்தி நான் உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. அதுக்கு போல நான் சொல்றேன், இந்த ஸ்பேஸ் வந்து சினிமா ஸ்பேஸா இருந்துச்சு. அது ஏங்க சினிமா இல்ல சினிமால இருந்து இப்ப நீங்க வெளில வாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்.
கிங்ஸ்லி கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. நான் பேசாம அமைதியா இருந்தேன். அப்படியே ஆகாஷ் பக்கம் போயிடுச்சு. அவன் கேக்குற கேள்விக்கும் கடைசி வரைக்கும் பதில் சொல்றது இல்ல. நான் ஒத்துக்கிறேன். நீங்க அடிக்கிறது நீங்க சரி சரக்கு பேர் மட்டும் சொல்லுங்க. ராம், ஒண்ணு விஜய்க்கு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நியாயமா கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம். அதுவும் இல்லாம நாங்க கேக்குற பதில் இல்லாம my only thing is இன்னைக்கு சீமான் வந்து ரஜினி கால்ல விழுந்த மாதிரி நாளைக்கு கபிலன் வந்து விஜய் வந்து ரஜினி கால்ல விழுவான்றீங்க. அதே மாதிரி விஜய் வந்து ரஜினி கால்ல விழுவான்றான். விழுந்தானா தலைவர் என்ன பண்ணுவார்னா படையப்பா ஸ்டைல்ல தோல்ல காலை தூக்கி விஜயோட கால்ல தோல் மேல காலை வச்சு எதிரிய கூட மன்னிச்சிருவான். ஆனா கூடவே போற துறை என்னைக்கும் மன்னிக்க மாட்டான். இனிமேல் என் கண்ணுல பட்டா உன்னை அதே இடத்துல புதைச்சிருவான்னு சொல்லி அனுப்பி விடுவேன். போதுமா? அதை விடுங்க கபிலன். நம்ம வந்து அவங்கள பத்தி எதுக்கு பேசுறோம்? எனக்கு தெரிஞ்ச கிங்ஸ்லியும் எனக்கு தெரிஞ்ச கபிலனை பத்தி தான் நான் பேச முடியும். எனக்கு தெரிஞ்ச கபிலன் நாளைக்கு மாறிட மாட்டான்றது. நீங்க எனக்கு ஃபேனா? இல்ல சரி ஆட்டோகிராஃப் வேணுமா? நாளைக்கு வந்து நீங்க மாறிட்டு எந்த ரஜினி ரசிகன் கூட எனக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இப்படி பெருமையா பேசி யாருமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல? நீங்க போய் வந்து போய் ஒருத்தங்க கூட எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி நம்ம அத ரிலேட்டடா பதில் சொல்லணும். ஆனா இங்க நீங்க சொல்றதுனால என்ன தெரியுமா ஆகுது? இல்ல உங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம் இருங்களேன். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க இப்ப பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விஜய் மேல நல்லா காண்டா ஆகுதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. விஜய் மேல செம்ம காண்டுல இருக்கிறீங்க. எங்கள் மூலமா விஜய அடிக்க வச்சு அது மூலமா குளிர்காயணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஹேட்ஸ் ஆஃப். உங்க புரிதல் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க சரி எனக்கு ஒரே சின்ன டெஸ்ட் தான். எனக்கு 10ல இருந்து 1 வரைக்கும் கரெக்டா திக்காம திணறாம கரெக்டா நம்பர் சொல்ல முடியுமா? அப்படி எங்க புரிதல் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றீங்களா அவரோட புரிதல? அப்ப அவர் வந்துட்டு விஜய் பத்தி பேசுறதெல்லாம் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா முடிஞ்சிரும். அவரு ஏதோ பேசுறாரு. நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட, எந்த பக்கம் வேணா சாயலாம் யாரு வேணாலும். அதனால வந்து இது எந்த பக்கமும் சாயாத பாபா ராம். நீங்க வந்திருக்கிற எந்த பக்கமும் சாயாத பாபா. எந்த பக்கமே சாயாத பாபா. ராம் எங்க சாஞ்சாரு? எங்க சாஞ்சாரு? கட்சியும் ஆரம்பிக்கல. டிஎம்கே பக்கமும் வந்துட்டாரு. அதுக்கு பேரு அப்ப கட்சி ஆரம்பிக்காதவங்களா சாஞ்சவங்களா? மாத்தணும்னாரு. அதான் சொல்றேன். கட்சி ஆரம்பிக்காதவங்களா சாஞ்சவங்களா? உங்க நீங்களும் தான் கட்சி ஆரம்பிக்கல. ஏராம் என்ன பேச்சு இது? இந்த குரூப்ல வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசாத ஸ்பீக்கரா இருக்க முடியும்னா கொஞ்ச நேரம் இருக்கணும். இல்ல சிம்பிளா சொல்றேன். கேவலமா இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற டாபிக் தாவி போறது கேவலமா இருக்கு. சரி பரவாயில்ல. இது போட்டு கபிலன் எல்லாரும் கேவலம். சரி நிறைய பேர் பதில் சொல்ல. எந்த கேள்விக்கும் தான் பதில் சொல்ல. அந்த பிராண்ட் பேர் என்ன? வித்தின் 15 மினிட்ஸ்ல நல்லா ஏறுது. அந்த பிராண்ட் பேர் சொல்லுங்க. சைடிஸ் என்ன வச்சிருக்கீங்க? சிக்கனா, முட்டையா, இல்ல வெஜிடபிள்ஸா? கபிலன் டாபிக் வாங்க. கரெக்டா என்ன பேசுமோ அத பத்தி உங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேங்க. இல்ல உங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன். நான் வேற எதை கேட்டு நான் இப்போ ஐபிஎல் பத்தி யாரு ஹையஸ்ட் இப்போ இல்ல எனக்கு பிடிக்காது. இல்ல நான் ஐபிஎல் நான் அலோட் ஐபிஎல் பிக் பாஸ் இஸ் நாட் அலோட் இன் மை ஸ்பேஸ். என்னுடைய ஸ்பேஸ்ல இருக்கு. ஐபிஎல் அண்ட் பிக் பாஸ் நாட் அலோட். அப்புறம் விஜய் அலோடு, டிவிக்கு அலோடு, ஃபுல் டைம் அலோடு. ஐயா அப்ப என்ன விட்டீங்களா? டீல்ல விட்டீங்க. அவன் கிடக்குறானா? அவனே கட்சி இணைக்க போறான். அதுவே வந்துருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ வேற. ஏன்னா நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். கிங்ஸ்லி அதை ஃபேக்டரா சொல்றான். சொன்னா யார் சொல்லிருப்பானு உனக்கு தெரியும். அது ஒரு கட்சி, அது இன்னொரு கட்சியில இணைஞ்சா மட்டும் அது இல்லடா 4 பேர் தான் இருக்கிறாங்களா? இல்ல 4 பேர் தான் இருக்கிறாங்களா? அதுல இப்போ கோவை சார்ல ஷூட்டிங் எல்லாம் கிளம்பிடுச்சான். கட்சி இணைக்க போறாங்களா? அந்த எம்பி பதவி வாங்கிட்டு வர சட்டமன்ற தேர்தலில் சீட்டு மட்டும் நம்பர் ஆஃப் சீட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கட்சி இணைச்சிருந்தா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி பண்ணி விடுங்க. ஆனா இன்னைக்கு லெவல்ல சினிஃபில்ல யாரு பைசா அடிச்சது? கமல். எந்த லெவல் அமரன்ல வந்து எந்த ஏரியாவும் விக்கல தெரியும்ல. ஃபுல் மணி. அமரன் எந்த ஏரியால விக்கலையா? ஆமா எந்த ஏரியா இல்ல ராம் அமரன் எந்த பக்கம் எந்த ஏரியால விக்கல. விஜய் ஃபேனே சொல்றாப்புல. இருக்கு நம்ம சொல்றது உண்மையா இருக்கும், கேட்டுப்போம். ஆமாராம்
அமரன் எந்த ஏரியாலும் விக்கல. எந்த ஆமா ஏரியாவும் அவரே வச்சிருக்காப்புல. இந்த ஹோல் ஆமா ரெவென்யூல வெறும் ஏன்னா யாரும் வாங்கல. அப்படி அப்படி ஹோல் வச்சுக்குமா. ரெவென்யூல வெறும் கமிஷன் கொடுத்துட்டு 100% அவரு தான், கமல் இதுதான். எவ்வளோ புரியுதுங்களா? எவ்வளோ எவ்வளவு வந்தாலும் சரி, அது அதான் எவ்வளவு 500, வந்திருக்கு 600, 700, 1000 இது crores வந்தாலும் ஆ? அவ்வளவுதான். இல்ல அவருக்கு தான் அது. ராம் 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 நான் என்ன ஒத்துக்கிறேன் ராம். ராம் ராம் நீ ராம் அடிச்சது ரம்மு இல்ல தான், ஒத்துக்கிறேன் ராம். இப்ப ராம் இல்லடா, அது ரம்முடா. இஷ்டத்துக்கு சொல்றது இருங்க என்ன இருங்க 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 நான் இது பேசிக்கிறேன். இந்த விஷயம் நான் டீல் பண்ணிக்கிறேன் இந்த இல்ல விஷயத்துல இல்ல 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 மட்டும். ராம் இல்ல இல்ல ரம்மு தான். சரி இல்ல சரி இல்ல இந்த அதெல்லாம் முடியாது. கிங்ஸ்லி கேட்டான், கிங்ஸ்லி கேட்டுக்காக அந்த பீஸ் எடுத்து அவருக்கு நான் எடுத்து அவருக்காக நான் கிங்ஸ்லிக்காக நான் அவரை நான் மைக் கொடுத்து கொடுத்துருக்கேன். லிசன், இந்த படத்தோட ரெவென்யூவை ஃபுல் எந்த படம் பெனிஃபிட் வந்தது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு. சொல்ல எவ்வளவு ஆனா வந்தது அவர் அதுதான். நடிச்ச இந்தியன் 2 ஓடாது. அதை இல்ல விடுங்க, அவரு இல்ல வந்துச்சா இல்லையா? இதுக்கு சிவகார்த்திகேயன் காலில் போய் நீங்க வந்துடலாம் ராம். எதுக்கு தேவையில்லாம இப்ப எஸ்கே லெவலுக்கு இல்ல வந்துட்டீங்க இப்ப பாத்தீங்களா? இல்ல நீங்க ஆர்கே தானங்க இப்ப எஸ்கே நீங்க தானங்க அடுத்து எஸ்கே இல்ல எஸ்கே ஆர்கே லெவலுக்கு எஸ்கே நீங்க தானங்க லெவலுக்கு போனீங்க. வந்துட்டீங்க இப்ப. இல்ல இல்ல நான் இப்ப எஸ்கே ஃபேனா தான் இல்ல பேசுறேன். நீங்க ரம் பேசுங்க. இல்ல 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 ரம் ப்ரோ, நீங்க ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா ஏர்போர்ட்ல சிவகார்த்திகேயனை ஆல் அவுட் அடிச்சது யாரு? கமலஹாசன். கரெக்டா? அவ்வளவுலாம் நீங்க தேவையில்லாம எடுத்துட்டு போவீங்க. நான் என்ன சொன்னேன் என்னங்க சிம்பிளா, தேவையில்லாம அதே சிவகார்த்திகேயனை இந்த வச்சு இந்த படம் கமல் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டு இந்தியன் 2ல அரசு இல்ல இல்ல போச்சுன்னு சொல்றீங்க. அதே இந்தியன் இல்ல அதே சிவகார்த்திகேயனை வச்சு சிவகார்த்திகேயனை இந்தியன் வச்சுதான் 2 ப்ரொடியூசரா ஒரு இல்ல பெரிய ஆளா ஐயா ஆயிட்டாரு. ஐயா ஐயா இந்தியன் 2 ஐயா 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 இந்தியன் 2 எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு சொல்லுங்க. அது தேவையில்லைங்க. இந்தியன் ஏங்க 2 நடிச்சு உங்களுக்கு தேவையில்லை கம் தேவையில்லை தேவையில்லை இந்தியன் 2 தேவையில்லை லைகா தேவையில்லை. இப்ப ப்ரொடக்ஷன். நான் சொல்றேன், அவரை இப்ப விட்டுரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. எதுக்கு லைகாக்கும் இப்ப நமக்கு அதெல்லாம் என்ன சம்மந்தம் தேவையில்லைங்க. இல்ல. இப்ப எனக்கு லைகாக்கும் அமரம் நமக்கு எல்லாம் என்ன? தேவையில்லைங்க. எனக்கு அமரம் எல்லாம் தேவையில்லைங்க. அது 200 ராம் கோடி எனக்கு கலெக்ட் புரியவே பண்ணிச்சு. இல்லை. நீங்க விஜய் தலைவர்னு உள்ள கொண்டு வந்துட்டு அங்க இருந்து ஆரம்பிச்சு சீமானு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கே வரைக்கும் போயிட்டு தேவையில்லாத நாங்க கொண்டு வரேன்றீங்க. ரஜினியை என்ன எதிர்க்கிறதுக்கு நீங்க இன்னும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இன்னும் போயிட்டு ட்ரம்ப்பை மட்டும் காலை மட்டும் தான் பிடிக்கல, அதையும் பிடிச்சிருங்க. போன வருஷம் நான் அதையும் இப்பயும் பிடிச்சானுங்க. சொல்றேன், ஜோ பைடனை பிடிச்சானுங்களே. ட்ரம்ப் இல்ல அதான் சொல்றேன், நீங்க ஜோ பைடன்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரம்ப்ல இருந்து நீங்க யார கால பிடிச்சாலும் சரி, இங்க ரஜினி தான். ம். ஓகேவா? எலான் மஸ்கே பிடிச்சாலும் சரி, மூட்டு போடா அப்படின்றோம் எலான் மஸ்க் எல்லாம். புரியுதா? ஏன்னா இங்க ரஜினி தான். இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? கமல் வந்து ஆளு மயிறு இல்லைங்க, ஒரு ஆளு ஆ, மயிரே இல்லைங்க. ஆமா, அவர் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார்ல இப்போ. அவன் என்ன ஒரு அது ஆளா மாதிரியே இருக்காங்க? இல்லைன்னு சொன்னது ஆமன்ட்டார் பாத்தீங்களா? கமல் ப்ரூவ் பண்ணிட்டாப்ல இல்லையா? அவர் சரி, ப்ரொடியூசரா ப்ரூவ் நான் என்ன பண்ணிட்டாப்ல. கேட்டேன், இப்ப நான் என்ன கேட்டேன், அந்த பிராண்ட் பேர் தானே கேட்டேன். ப்ரொடியூசரா ப்ரூவ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. அந்த படம் வந்துட்டு பெரிய யார் விஷயம் தான் அது. நடிச்சதாலும் ஓடி இருக்கும்னு ஒரு சைடு இல்ல ஒரு இல்ல பாயிண்ட் எடுத்தா கூட கண்டுபிடிச்சிட்டேன். அவர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி கூப்பிடணும்னா ரம்முன்னு கூப்பிடணும். ஏ சைலண்ட்ல வரணும், ஹெச் சைலண்ட்ல வரணும். சரி சரி இல்ல கமல்ஹாசன் ப்ரொடியூசரா நீங்க பேசுறீங்க, கமல்ஹாசன் ஆக்டரை பத்தி தானே நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப. சரி, தக் லைஃப் ஹிட் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா? மணிரத்னம் வந்து ஒரு ஃபைனான்சியல் ஆளு. அவரு எவ்வளவு பைசா எடுக்கணும்னு தெரியும். அது கமலுக்கு அது சமம் இல்ல. அது மணிரத்னம் நான் படம். என்ன எப்படி கேட்டேன், இப்ப அதுக்கு படம் பதில் ஹிட் ஆகுமா, தக் லைஃப் ஹிட் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு கேட்டேன். நான் சொன்ன பதில் உங்களுக்கு புரியல. கிங்ஸ்லிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. என்னென்ன அவன் தான் ப்ரொடியூசரு? கிங்ஸ்லி நீ யாரா தக் லைஃப் ப்ரொடியூசரு? எனக்கு புரியல. இல்ல கமலோட பிஆர் ஓவா கிங்ஸ்லி இருக்காரு போல. என்ன ரம் சொல்லுங்க. ரம்மு விடுங்க கமல் ப்ரோ. அவரு பின்ன அவரு தானே சொன்னாரு, நான் பேர் எடுத்து வச்சிருப்பேன், நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறீங்கன்றத எனக்கு வச்சுக்கிட்டு தான் நான் காத்திருக்கிறேன்னாரு. நான் ரம்முன்றேன். சரி கபிலன், நீங்க ஹண்டர்னு பேர் வச்சிருந்தாலும் கபிலன் சொல்றோம் இல்லையா? அது ஏன்னா அதான் பிராண்ட் கிடையாது. அந்த பிராண்ட் டிபில பேரு இங்க கிடையாது. அந்த டிபில ஒரு மனுஷன் கையில இரும்பு வச்சிருக்காரு. அதான் பிராண்ட். அதான் பிராண்ட். நான் என்ன சொல்றேன் கபிலன், நீங்க தேவையில்லாம ட்விட்டர்ல இப்ப கிங்ஸ்லி டிபி இருக்குல்ல, கிங்ஸ்லில அந்த டி-ஷர்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது அது மேட்டரா, இல்ல கிங்ஸ்லி ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறானே அது மேட்டரா? அதை விடுங்க. ஆனா நீங்களும் பிரசாந்தும் இல்ல இட்ஸ் பிரசாந்த் ஒரே டைம்ல வந்து ஆளுங்க. நீங்க கிடையாது இட்ஸ் பிரசாந்த் ஓசில திங்கிறவன். ஆமாங்க பொம்பளைகளை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னங்க மரியாதை?
இட்ஸ் பிரசாந்த் நீங்க ஒரே ஆளு வந்து ஆமாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவனால இல்லங்க. அவனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஆனா ஒரு பச்சை அவரு பச்சை வந்து குழந்தையோட தாய் சோசியல் இறந்துட்டாங்க. மீடியால இங்க அவர் பாருங்க. பண்ண வேலை ரம் 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 ரம். இல்ல அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு 4 நல்ல விஷயம் சொல்லுங்க. பாண்டாவை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனவன் இவன் தான், கிங்ஸ்லி தான். ஓகேவா? நான் என்ன சொல்றேன், இதே பாண்டா சோசியல் மீடியால இருந்து ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்கு வந்தோன்னு நல்ல விஷயம் 4 விஷயம் சோசியல் மீடியால 4 நல்ல விஷயங்கள் பண்ணது எனக்கு சொல்லுங்க. 4 நல்ல விஷயம் பண்றதுக்காக எல்லாம் வரணுமா கபிலன்? எதுவுமே பண்ண நீ வேணாம். உங்களுக்கு அப்புறம் நீங்க நல்ல அப்புறம் விஷயம் என்ன நீங்க நல்லது? பண்ணீங்க. இல்ல கபிலன் இது வரைக்கும் நல்லது நான் பண்ணது இல்லைங்க. அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன். நான் நல்ல விஷயங்களே பண்ணது கிடையாது. எங்க நீங்க பாண்டாக்கு நல்ல விஷயம் எடுத்து பண்ணது? ஆனா அவரு அதே டைம்ல வந்துட்டு உங்களோட என்ன டைம்ல வந்தா? உங்களோட கூட இருந்து ஏன் கூட மேல போயிட்டு அவனா என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறதுக்கு, என் லவ்வரா என் கூட இருக்கிறதுக்கு, என் பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆறாங்க. யூடியூப்ல போயிட்டு 48 hours சொல்லி உட்காந்து பேசி அங்க உட்காந்து கதறணும். இப்பயும் கூட உங்களுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன். நான் என்ன சொல்றேன், ஒர்த்லெஸ் கைஸ் பத்திலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்பயும் கூட இல்ல. என் கூட இருந்தான்றீங்களா? புரியல. எப்படி என் கூட இருப்பான்? இல்ல புரியல. அவனா ரஜினி ரசிகனா? அண்ணாத்த டைம்ல வாய வச்சதுதான் உள்ள வாய வச்சதுதான் நாகரிகமா போய் கேள்வி கேட்டேன். அதே மாதிரிதான் இந்த தடவையும் கிங்ஸ்லி போய் முதல் தடவை கேள்வி கேட்டான். அவன் ஸ்பேஸ்ல போய் கேள்வி கேட்டான். அவன் ஒழுங்கா பதில் சொல்ல தெரியல. அப்புறம் கிங்ஸ்லி ஸ்பேஸ் போட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு நல்லா வச்சுன்னு செஞ்சு விட்டு அனுப்பிச்சான். அங்கேயும் உன்னால பதில் சொல்ல முடியல. லேடிஸை உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். அங்க வந்து யாரா ஒரு ரஜினி ரசிகன் அபியூஸ் பண்ணானா அவன் தான் அபியூஸ் பண்ணிட்டு ஓடினான். பிக் பாஸ்க்கு நேரா ஓடிட்டான். அவரு எப்படி வந்து சோசியல் மீடியா பெனிஃபிட்ட ரீப் பண்ணாரோ அந்த மாதிரி உங்களால என்ன பெனிஃபிட்? அவன் ப்ளூ டிக்கு வச்சுக்கிட்டு இல்ல அவன் பயோல இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறான். யூடியூப்ல வீடியோ போட்டு பண்றான். ஓபன் பண்ண முடியல. நீங்க ஏன் பண்ணல? அவன் தான் வந்துட்டு இல்ல பிரசாந்த் தான் வந்துட்டு மானங்கெட்டத்தனமா வந்துட்டு ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, அவங்க காலிலேயே போய் விழுறது, இதே வேலைய பாத்துட்டு இருக்கிறான். அதே ஃபேன் பேஸ்க்கு டி-ஷர்ட் விக்கிறது. அவனுக்கு போய் இங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நான் ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்களே? இல்ல அந்த மாதிரி நான் ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்களே? நான் எதுக்குங்க அந்த மானகெட்ட பொழப்பு எனக்கு எதுக்குங்க? அது எப்படி மானகெட்ட பொழப்பா இருக்கு? யூடியூப்ல வீடியோ போடுறது மானகெட்ட பொழப்பா அது? யூடியூப்ல வீடியோ போடுறது மானகெட்ட பொழப்பு இல்ல. யூடியூப்ல இன்னொருத்தனை பத்தி தப்பா பேசி அது மூலமா வருமானம் திங்கிறது தான் மானகெட்ட பொழப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன் இப்போ இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உண்மையா இல்லையா? அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு ஜெயிச்சிட்டாரு. அவரோட எல்லா விஷயத்தையும் அது ரொம்ப ஈஸி வேங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு நேர்மையா சம்பாதிக்கிறது, இன்னொன்னு குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. படிச்சு சம்பாதிக்கிறது வேற, பொழைச்சு சம்பாதிக்கிறது வேற. நீங்க உங்க படிச்சு சம்பாதிக்கிறது வேற, பொழைச்சு சம்பாதிக்கிறது வேற. இங்க பாருங்க, சிம்பிள். நான் வந்து இப்ப வந்து சம்பாதிக்கிறதுல எல்லாரும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனா நீ எப்படிப்பா சம்பாதிச்ச? ஷார்ட் டேர்ம்ல 10 வருஷமா ஒருத்தன் சம்பாதிச்சு இப்ப சம்பாதிச்சான், வீடு கட்டி முடிச்சிட்டான் அவன். விடுங்க அதெல்லாம் அவ்வளவு டீடைல். இல்ல ராம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேர்மையா சம்பாதிச்சா தலைவர் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பேரு புகழ் எல்லாமே கடைசி வரைக்கும் நிலைக்கும். தப்பான வழியில சம்பாதிச்சா விஜய் மாதிரி பாதி வழியில கூட நிக்காது, அப்படியே காணாம போயிடும். எல்லாம் மாறி போவாங்கன்னு அர்த்தம். அதுக்கே எதுக்கு அவர் சொல்லாததெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல நான் தான் சொன்னேன். நான் என்ன சொல்றேன் கிங்ஸ்லி நான் என்ன சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன். நான் என் மைண்ட்ல பட்டதை கரெக்டா ரீட் பண்ணி கரெக்டா சொல்றேன். அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சோசியல் மீடியால அந்த பெனிஃபிட்ட இவ்ளோ பேசி இவ்ளோ எனர்ஜியை கொடுத்து எல்லாருக்கும் சோசியல் மீடியால அதான் சொல்றேன், சுயநலமா இருக்கிறவனுக்கும் பொது நலமா இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? சுயநலத்தோட இருக்கிறவனை கொண்டு போயிட்டு நீ பொது நலத்துல இருக்கிறவனை போயிட்டு சுயநலமா நீ ஏன் இல்லன்னு கேள்வி கொஞ்சம் அந்த பார்வையை கொஞ்சம் மாத்தி பாருங்க. உங்களுக்கு நீங்க என்ன மாத்தலாம்? அந்த பார்வையை மாத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த மானகெட்ட சோறு திங்கணுமா? அது மானகெட்ட பொழப்பு இல்ல. யூடியூப்ல கோல்டு காயின இல்ல போயிட்டு பனையூர்ல உட்காந்து ஒருவேளை பிரியாணியை ஒரு லெக் பீஸ கவிட்டு வரணுமா? ஒரு கோல்டு காயினை தூக்கி வாங்கிட்டு அதுக்காக ஒரு 4 ட்வீட் போடணுமா? என் தலைவனுக்காக அந்த நல்ல மனுஷனுக்காக அவரு நேர்மையா இருக்காரு. அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இங்க பல ரஜினி ரசிகர்கள் நேர்மையா இருக்கிறான் ஆஃப்லைன்ல. அவன்லாம் இன்னும் படு மோசமான நேர்மையில இருக்கிறான். ஓகேவா? அரசியலுக்கு வரலனா கூட தலைவன் அரசியலுக்கு வரலனா கூட தலைவன் அரசியலுக்கு வரல. பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல பாத்தீங்களா இது வரைக்கும்? நேரா இல்ல தலைவனா நேர்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. போதுமா? சீரியஸாவா? பார்த்தது இல்ல. வீட்டுக்கு போயிருக்கிறேன்.
அன்பிலீவபிள். சீரியஸா? அன்பிலீவபிள். நீங்க மட்டும் என்ன மேல இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா டீப், நீங்க என்ன ஸ்பேஸ்க்கு போயிருக்கீங்களா? எலான் மஸ்க நேர்ல சந்திச்சிருக்கீங்களா? எலான் மஸ்க் ஸ்பேஸ் டிபியே நான் வச்சுக்கலையே நானு. இல்ல நான் ஸ்பேஸ் இப்ப நான் சொன்னேன். அவன் தானே ராக்கெட் விடுறான். ஏங்க இதெல்லாம் என்னங்க கேள்வி? தலைவரை பார்க்கலன்னா இங்க இருக்கிற பல ரஜினி ரசிகர் தலைவரை பார்த்தது கிடையாது. அதுக்காக ஓ அன்பிலீவபிள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த மாதிரிலாம் என்ன உட்காந்து புகழ்ந்து பேசினா நான் வந்து உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்ல கபில்ஸ் ப்ரோ, நம்ம தலைவர் போய் பாத்துட்டோம்னு வைங்களேன், அந்த போட்டோ கேட்பாங்க, அதை காமிச்சோன்னு வைங்க, அப்ப தலைவர் சொல்லி இல்ல இதெல்லாம் பண்றீங்களான்னு கேட்டுருவாங்க. அதுக்குதான் இது அவ்வளவும். நீங்க இல்ல வேற ராம், என்ன அக்கறை இந்த இல்லைன்னு ரசிகர்களை கூப்பிட்டு நீங்களே வச்சு காரணம் அது. இல்ல ரம் கேளுங்களேன். ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டு கோல்டு காயினை கொடுத்து என்கரேஜ் பண்ணி அனுப்புறதுல என் தலைவன் அப்படி கிடையாது. என் தலைவன் பார்க்கணும்னா உள்ள நெகட்டிவ் மைண்டோட நீங்க போயஸ் கார்டனுக்குள்ள அந்த கேட்டு தாண்டி நீங்க காலடி எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வைக்கிறவன் யாரு என்ன ஏது அவன் மொத்த ஜாதகத்தையும் ஏட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல வாங்கிடுவார். அதுக்கப்புறம் தான் உள்ளே அளவுடு முதல்ல அடிப்படையே தெரிஞ்சுங்க. இங்க தலைவரை நீங்க உள்ள போயிட்டு பாக்குறீங்க அப்படின்னா இல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க. நீங்க இது ஃபேக்ட். நீங்க உள்ள போறீங்க, பர்மிஷன் கேக்குறீங்க, கோடம்பாக்கத்துல போயிட்டு நீங்க மண்டபத்துல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா நீ யாரு என்ன, உன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா, குற்ற வழக்கு ஏதாவது இருக்கா, நீ எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிற, ரசிகனா எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிற, ரைட்டு பார்த்துட்டு போட்டோக்காக வரியா போறியா, இது எல்லாத்தையும் மொத்த இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் போகும். இது ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய மன்றத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்க உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தின மொத்த ஜாதகமும் அவர் கையில இருக்கும். அது தெரிஞ்சுங்க. நீங்க சில பேர் சில டைம் ரொம்ப எமோஷனலா பேசும்போது பதில் ரஜினின்றது இங்க வெறும் ரசிகனா உட்காந்துக்கிட்டு சினிமால பார்த்து விசில் அடிச்சுட்டு அதுக்கேற்ற ரசிகனா மாறினவன் விட அந்த மனுஷனோட நடவடிக்கை அந்த மனுஷனோட பேச்சுக்கு ரசிகனா மாறினவன் தான் இங்க அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷனா வருது. அதனாலதான் ஸ்கூல் புத்தகத்துல கூட கண்டக்டரா இருந்தவர் இங்க இருந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாட புத்தகத்துல வைக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு தான் நடிகன் வந்து நடிச்சதை 1000 புத்தகமா வெளியிடலாம் சொல்லிட்டு தடை வருதும் பின்னாடி உட்காந்து கடிக்கிறதும் எடுத்து வச்சுக்கிட்டு புத்தகத்துல போட முடியாது. புரியுதா? அப்போ நீங்க வந்து நான் சொல்ல வரல. அவருக்கு ஃபேனா இருக்குது ரைட், நீங்க ஃபேன் கிடையாது. அவருக்கு மட்டும் தான் ஃபேன் இருக்குது. கரெக்ட், அது யோசிங்க. அவருக்கு மட்டும் தான் ஃபேனா இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? ஆமா. வேற யாருக்குமே ஃபேன் இல்லையா நீங்க? உங்களுக்கு வேற எதுவுமே பிடிக்காதா உங்களுக்கு? சரி, இவரு யாரோட ஃபேன்? தலைவர் யாரோட ஃபேன்? தலைவர் அமிதாப் பச்சன் ஃபேனா இருப்பாரு. நல்லா கொஞ்சம் சொல்லுங்க. தெரியல எனக்கு. he is admire. அமிதாப் பச்சனை அட்மையர் பண்றவர், இன்ஸ்பிரேஷன். அவருக்கு பிடித்த நடிகர் யாரு? எனக்கு தெரியாதுப்பா, நீ சொல்லு. சிவாஜி கணேசன். ஓகே. சிவாஜி கணேசன் யாரோட ரசிகர்? அவ்வளவு டீடைல்லாம் தெரியாது. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் நான் எதுக்காக நான் எங்கேயோ கொண்டு போல, எல்லாருக்குமே ஒரு நடிகரை தான் பிடிக்கும். 2 நடிகரோ 3 நடிகரோ பிடிக்குது மியூச்சுவல் அப்படின்றதுல எல்லாமே எடுத்து பார்த்தா கூட யாரை ரொம்ப அதிகமா பிடிக்கும்ன்றதுதான் மேட்ரு. அப்படி இருக்கும்போது அவருக்கே சிவாஜி கணேசனை தான் பிடிக்கும், சிவாஜி கணேசனை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா அப்ப சாதாரண நான்லாம் வந்து அப்ப எனக்கு வந்து ரஜினி மட்டும்தான் பிடிக்குன்றதுல இதுல ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்கு? கிங்ஸ்லிக்கு ரஜினி மட்டும்தான் பிடிக்கும். அது நீ எப்படி சொல்ல முடியும்? கிங்ஸ்லிக்கு அவர் சும்மா சொல்லிட்டு நான் சொன்னதை தாங்க அவர் சொன்னார். இப்ப போதுமா என்ன? இல்ல புரியல. அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கபிலன் சொல்லாதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க கிங்ஸ்லி அப்படின்னீங்க. ஆமாக்கா நான் சொன்னதுதான் அவன் சொல்றான், நான் சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னதுதான் இப்ப அவனும் சொன்னது, அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான். இப்ப என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? நான் சொன்னதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட புதுசாலாம் எதுவும் சொல்ல. என்ன அடிச்சு விட்ட? இல்ல அடிச்சு இன்னும் விடல. 2026ல அடிச்சு விடுவேன், அப்ப பாருங்க. அது எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன். அது எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோவம்? எதுக்கு உங்களுக்கு அந்த நாள் மேல? ஏன்னா இவனை மாதிரி ஒரு நாதாரி எல்லாம் அரசியலுக்கு வந்தா அரசியல் ஏற்கனவே சாக்கடையா மாறிட்டு இருக்கு. அது இன்னும் விஷமா டாக்ஸிக்கா மாறிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா எனக்கு ஓட்டு இருக்கு. அது சரி, கரெக்ட். அப்ப உங்க மக்களுக்கு மேல உள்ள ஆசையா இல்ல மக்களுக்கு மேல எனக்கு என்ன ஆசை? நான் அரசியல் நிக்கிறேன். இல்ல மக்கள் மேல இருக்கிற ஆசைனாலதான் வந்துட்டு எல்லாருமே இத சொல்றோம். விஜய் எல்லாம் வந்துட்டு அரசியல் வரதே கேடு. ஒரு துறையில நல்லா படிச்சவன் எந்த குற்ற பின்னணியிலும் இருக்கிறவன் டாக்டர் ஆகும்னு நினைப்பீங்களா? இல்ல குற்ற பின்னணி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட பிரச்சனை போதைக்கு அடிமையா இருக்கிறவன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா?
இதுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல நான் என்ன முதல்ல கேட்ட சொல்றேன், கேள்விக்கு முதல்ல பதில் 2 சொல்லுங்க. பேரும் சினிமா ஃபீல்ட்ல தான் இருந்தாங்க. ஏங்க ரஜினியும் சினிமால தான் இல்ல இருந்தாரு, இல்ல விஜயும் சினிமா ஃபீல்ட்ல தான் இருந்தாரு. இல்ல இவர் வரல, நமிதாவும் அவர் இல்ல வந்தாரு. அவ்வளவுதான். நமிதாவும் சினிமால தான் இருந்து அரசியலுக்கு வந்துச்சு, விஜயும் சினிமால இருந்துட்டு தான் அரசியல் வந்து. இப்படி கம்பேரிசன் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். என்ன காரணம் வேணா சொல்லுங்க. அப்ப சினிமால வேற யாருமே வரக்கூடாதா? சினிமால வந்தா கோவமா உங்களுக்கு? சினிமால இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா நான் என்ன சீமானா? இல்ல அப்பனா வந்துட்டு நாங்க கமல் வந்தப்ப, சரத்குமார் வந்தப்ப எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கணுமே. நாங்க ஏதாவது சொன்னோமா என்ன? பாக்கியராஜ் வரும்போது நான் என்ன உட்காந்து நாங்க என்ன மிதி மிதிச்சோமா? அப்ப யார் வந்தா பிடிக்கும் உங்களுக்கு? புதுசா ஒரு ஆள் வர நீங்க வரணுங்க. நீங்க வந்தா பிடிக்குங்க எனக்கு. இப்ப டிவிகே கட்சி தலைவரா நீங்க வந்துருங்க ராம். நீங்களாவது சந்திப்பீங்களா? பத்திரிகையாளரை நீங்களாவது சந்திப்பீங்களா? என்ன அடிக்கடி குதிரை மாதிரி இல்ல புரியல. அங்க என்ன கொல்லா வச்சிருக்காங்க? இல்ல புரியல. அங்க என்ன கொல்லா வச்சிருக்காங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க அது என்ன ஆபியஸான பதில் சொல்ல வரீங்க? ஆபியஸா பதில் சொல்ல வரேன். ஏங்க தெரியாத பதில புதுசா பேசுங்க. தெரியாத பதில் நான் பதில் தெரிஞ்ச கேள்விதான் கேக்குறேன். சிம்பிள். ஒரு கட்சி தலைவர் நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கட்சி பேரு ரம் வெற்றி கழகம்னு வச்சுப்போம். இப்ப அந்த ஏன் முக்குறீங்க? சரி, இப்ப அந்த கட்சி சார்பா நீங்க மக்களை சந்திச்சு பேட்டி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கபிலம் ப்ரோ ஒயிட் பியர் மைக் நீங்க வேற நடுநடுல அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்து உங்க கட்சி ஆளுங்க எல்லாம் பாருங்க கபில, நீங்க அடுத்த கட்சி ஆரம்பிக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க நீங்க. ஏங்க கட்சி நான் ஆரம்பிக்கலைங்க ஐயா. அடிக்கிற சரக்கு என்ன ஓல்டு மக்கா என்ன சரக்கு? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னேன். நடுநடுல நான் சிம்பிளா சொல்ல வந்தது என்ன எங்கேயோ கூட்டு போயிட்டு அங்க எங்க போயிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்? ஆமா நான் கூட்டு போனேன். ஏரியா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருக்கு கபிலன். என்ன வாயா போயன்றீங்க? இருங்க கபிலன். என்ன திடீர்னு மலையாளம் பேசுறீங்க? இல்ல பேசல ஒருங்க பேசவே இல்லையா? இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க கபிலன். எங்க இருக்கணும்? நீங்க நான் உங்களையும் ஈச் பிரசாந்தியும் கார்த்திக் ரவி ஒரே மாதிரி பாக்குறேன். ஏன்னா ஒரே டைம்ல பார்த்தேன். கார்த்திக் ரவிவர்மா, ஈஸ் பிரசாந்த், கபிலன் எல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க. அவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்சர்னு பயோல போட்டுருக்கான். நான் என்ன போட்டுருக்கேன் பயோல? நான் என்ன சொல்றேன், இந்த 3 பேர்ல இப்ப லீடிங்ல இருக்கிறது பிரசாந்த். ஏன்னாக்க அவரு தான் வந்து ஆமா கோட்டு படத்துல நடிச்சாரு. பிரசாந்த் கோட்டு படத்துல நடிச்ச உடனே விஜயோட டாப்ல வந்துட்டாப்ல. ஆமா அது உண்மைதான். நீங்களும் அந்த லெவலுக்கு நான் விஜய் படத்துல நான் வந்து ஹீரோவா நடிக்கணுமா? எனக்கு அதெல்லாம் முடியாது. நான் என்ன சொல்றேன், ராம் ஒரே நிமிஷம் ராம். பேசினா கொஞ்சம் ஜாலியா இருக்குது. அதனாலதான் மறுபடியும் கூப்பிடுவோம்னு சொல்லி டேக் பண்ணி கூப்பிட்டேன். ப்ளீஸ் அதை ரெகுலேட் பண்ண வச்சிடாதீங்க. ஜாலியா பேசுங்க, நம்ம ஜாலியா பேசுவோம். நீங்க கூப்பிட்டதுனால நான் வரல, நானா வந்தேன். நான் அவ்வளவுதான். அதேதான் நாங்களும் கேக்குறோம் ராம். யாரு கூப்பிட்டா அவன் அரசியலுக்கு வரான் நாங்களும் கேக்குறோம். இன்ன வரைக்கும் பதில் தெரியல. நான் என்ன சொல்றேன் கபிலன், உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்னாக்க நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும். நீங்க 4 ரிவ்யூ கொடுக்கணும். நீங்க வெளியில வரணும், பப்ளிக்கு வரணும். நீங்க எனக்கு எதுக்கு அந்த மானங்கெட்ட பொழப்புன்னு நான் கேக்குறேன். நீங்க அது வராத வரைக்கும் இத மாதிரி உங்களுக்குள்ள ஒரு 4 பேரை வச்சுதான் பேசிட்டு இருக்க முடியும். நண்பர்களா இங்க 4 பேர்கிட்ட இல்ல, இங்க நண்பர்களா 40 பேர்கிட்ட பேசினா போதுங்க. பத்தாது கபிலன். யாருக்கு பத்தாது? உங்களுக்கு? அது உலகத்துக்கு பத்தாது. உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர்? என் பின்னாடி யாரு இருக்கா? என் பின்னாடி யாருமே இல்ல, செவருதான் இருக்கு. அவ்வளவு ரஜினி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ரஜினி ஃபாலோவரே என் மேல செம்ம கடுப்புல சுத்திட்டு இருக்காருல. நானே செம்ம கடுப்புல ரஜினி ஃபாலோவர் மேல சுத்திட்டு இருக்கிறேன். அந்த ஐடி சரியில்லை. ஆமா உட்காந்துக்கிட்டு இப்ப திடீர்னு பார்த்தா ஆக்டிவாவே இல்ல. தலைவரோட பிறந்த நாள் வரப்போது, சிடிபி பத்தி இன்னும் பேசல. இன்னும் 18 நாள் தான் இருக்கு. இன்னும் உட்காந்துக்கிட்டு தலைவரோட பிறந்த நாள் அடுத்து ரஜினி 15 வரப்போது. இன்னும் ரஜினி ஃபாலோவர் ஒழுங்கா ஆக்டிவாவே இல்ல. செம்ம கடுப்புல சுத்திட்டு இருக்கிற ரஜினி ஃபாலோவர். ஆமா அது ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை. அது முடிஞ்சிடும். யாராவது புரியல. ஓபிஎஸ் இபிஎஸ் பஞ்ச பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. ஒரே சைடுல தான் எல்லாம். ஒரே நம்ம டெஸ்டினேஷன் ஒண்ணு தானே. அதனால நம்ம டெஸ்டினேஷனா? உங்க டெஸ்டினேஷன் என் டெஸ்டினேஷன் ஒண்ணா? உங்களை பத்தி சொல்றேங்க. அவங்க கேஸ்லாம் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன் நான். அவங்க மேல கேஸ் இருக்கா என்ன? ஓபிஎஸ் மேல ஏதாவது கேஸ் இருக்கா என்ன? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க லாயரா போயிருந்திருக்கணும். நீங்க தப்பா இல்லையே. அதுக்கு பிஏபிஎல்
கிங்ஸ்லி அதுக்கு என்னமோ படிக்கணுமா மேடா? நீங்க கிங்ஸ்லி அதுக்கு ஏதோ படிக்கணுமா மேடா? அதனால பிஏபி இல்லடா லாயருக்கு. ஓகே சரி, கிரிமினல் லாயர் ஆகணுமா சிவில் லாயர் ஆகணுமா? நானு எதே ஒண்ணு நான் என்ன சொல்றேன், நீங்க நான் ஒரு பேசாம டைம்ல ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. பேசாம இப்ப நான் இப்படி வந்து பண்ணட்டுமா? இந்த டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல லாயர், நீங்க ஆஸ்ட்ரனேட் ஆயிடுங்க கபிலன், ஆஸ்ட்ரனேட் ஆயிடுங்க, ஆஸ்ட்ரனேட் விண்வெளி நாயகன் ஆயிடுங்க. விண்வெளி நாயகனா? நல்ல அதான் ஆல்ரெடி ஒருத்தர் ஆயிட்டாரு. நல்ல ஆல்ரெடி ஒருத்தர் ஆயிட்டாரு. ஆமா இல்ல, விண்வெளி நாயகனும் ஒத்தறக்குறான், வானவில் நாயகன் சொல்லிட்டு பனையூர்ல ஒத்தறக்குறான். நான் என்ன நாயகனா வருது நாயகன்? என்னது உச்ச நாயகன் ஆயிடுங்க. உச்ச நாயகனா? இல்ல இல்ல உங்க ரசிகர் ஏதோ சொல்ல வர்றாரு, அவர் ஏதோ சஜஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல சஜஷன் கொடுங்க ராம். இல்ல ரம், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் இந்த சிவில் லாயரும் வேணாம், இப்ப எப்ப இந்த டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே அந்த லாயருக்கு பேர் என்னப்பா? அதுக்கெல்லாம் தனியா எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. லாயர்னா லாயர் தான். அது குடும்ப நல வக்கீல், குடும்ப நல வக்கீல். யூடியூப் வீடியோ முதல்ல ரிவ்யூல ஆரம்பிங்க. அடுத்த படம் வருதுல மாறிடுறேன். இல்ல ரம், நான் குடும்ப நல வக்கீலா மாறிடுறேன். விஜயோட கேஸும் என்கிட்ட தானே வந்தாகணும். வக்காலி போட்டு பின்னி எடுத்துருவோம்ல. எவ்வளவு ஜோக்கு பாருங்க, ரொம்ப இதா இருக்கு உங்களுக்கு. அவ்வளவு எல்லாம் போகாதீங்க. முதல்ல புரியல, சின்னதா ஆரம்பிங்க. நான் எவ்வளவு சீரியஸா நான் சிஎம்மாவன் ஒரு ஜோக் பண்ணின்னு இருக்காங்க, அதெல்லாம் பண்ணும்போது நாங்க பண்ணக்கூடாது. எவ்வளவு நுணுக்கமா என்னுடைய நான் வந்து விஜயோட எதிர்காலத்தை கருதி அதுல நான் ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நுணுக்கமா ஆழமா சிந்தித்து செயல்பாடு பட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு காமெடியா இருக்கா ரம்? நீங்க அடுத்த இப்ப நெக்ஸ்ட் படம் என்ன வருதுன்னு தெரியல எனக்கு. இப்ப இல்ல நான் எங்க படம் நடிக்கிறேன் ரம்? நானே பாண்டாவா ஜட்டியோட ஐஸ் மேல உட்கார்றதுக்கு? நீ பதையா அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க இல்லையா? முதல்ல கேள்வி அப்படிதான். இல்ல நான் இப்ப ஜட்டியோட என்னைக்கு நான் விஜயா ஜட்டியோட உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு வீடியோ போடுறேன். பாண்டாவா லெவல் பெரிய விஷயமா இந்த ஆளு பேசிக்கிறான் பாருங்க. அதுக்கு முட்டு கொடுத்து அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு வந்து முட்டு கொடுத்துங்க. அந்த குரல் எனக்கு தெரியுதுயா, எந்த ஐடியில வந்தாலும் அந்த குரல் எனக்கு தெரியும். எந்த குரல் தெரியும்? அசோக்னு ஒரு ஆளு. என் ஐடியில் தான் ஒரே ஐடியில் தான் வருவாரு. ஓகே ஒத்துக்கிறேன் ரம், நீங்க அடிச்சது ஒரிஜினல் சரக்கு தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரிஜினல் இந்த அளவு ஒரு ஃபுல் அடிச்ச டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த டைம்ல இருக்கேன், எந்த டைம் சொல்ல இருக்கேன்னு தெரியாது, சரக்கு அடிச்சனா இல்லையான்னு தெரியாது, தேவையெல்லாம் பேசிட்டு. அப்புறம் பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். தி பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். இல்ல அப்புறம் நீங்க வந்து நீங்க தான் நேரம் முக்கியமான விஷயம் பேசினாரு, நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்றீங்க கபிலன் ப்ரோ. இவர் சொன்னதெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்குங்க. அப்பா இல்ல உங்களுக்குள்ளே எக்கோ சேம்பர். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப டீசென்ட்டா சொன்னேன், நீங்க வந்துட்டு தேவையே இல்லாம பேசி இன்னும் அசிங்கப்படுறீங்க. இல்ல ஸ்டிக் டு தி டாபிக்னு சொன்னேன்ல அப்பவே. கிங்ஸ்லி உங்களுக்குள்ளே எக்கோ சேம்பர் மாதிரி உங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் காமெடி பண்ணா சிரிக்கதான் செய்வாங்க. எங்களுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சரி, மேல இருந்து யாராவது நான் கூப்பிட்டு வச்சு சிரிக்க சொல்லவா? ஏத்துக்கிறீங்களா? இது கபிலன், நீங்க அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் அசோகே ஒத்துக்கிட்டாப்ல, கிங்ஸ்லியும் சொன்னாப்ல. நீங்க வந்து நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரிவ்யூ பண்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்க அடுத்த பிரசாந்த் நீங்க தான். அடுத்த பிரசாந்த் யார்? அவ்வளவு கேவலமான நான் போல. சரி, யார் ரிவ்யூவர் இருக்கா? நாங்க அது எதுக்கு சொன்னோம்னு கூட உங்களுக்கு தெரியாது ராம். சும்மா நாங்க சொன்னோம்னா எதுக்கு சொன்னோம்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் சொன்னால கிருஷ்ணர்ல நீயும் கனடா கார்த்தியும் பேசிட்டு இருக்கும்போது இருந்தானே அங்க கூட. இது கனடா கார்த்தியா? ஐயோ என்னடா சும்மா இஷ்டத்துக்கு சேர்த்துட்டே போறீங்க. சரி ஓகே, மலை பேச்சு மாதிரி புதுசா இவரே வந்து அவுட் விட்டுரு. கபிலன் குட் டிஸ்கஷன். சரியா? அப்போ கபிலன் ஒரு டவுட். மலை பேச்சு மாதிரினா ஒயிட் பிளேயர் இவர் ஒருத்தர், இவர் அந்தனா பிஸ்மி அவரு. சரி விடுங்க, லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். கபிலன், நீங்க வந்து பிஸ்மி தான் அந்த நம்மள பிஸ்மியும் இல்ல, இவர் பேர் வந்து சக்திவேலு. செய்யார் பாலு. அப்டேட் பண்றோம். பிளே ஸ்டோர்ல அப்டேட் போட்டு கபிலன் இட் இஸ் பிரசாந்த் ஒரு அப்டேட் விட்டுருவோம். நான் கபிலன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், இட் பிரசாந்துக்கும் போட்டி போயிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு போகணும்னாக்க இட்ஸ் பிரசாந்துக்கும் விஜய்க்கு தான போட்டி போகுது. உங்களுக்கு தான் வந்து பயங்கர போட்டியா போயிட்டு இருக்கு, ஹெவி காம்படிஷனா போயிட்டு இருக்கு.
உங்களில் யார் ஏன்னா அடுத்த இப்ப நீங்க விஜய உங்களில் யார் கடிச்சீங்கன்னு அடுத்த வச்சுக்கோங்களேன். கிங் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல விஜய கடிச்சா லைட் ஒரு 10 பேர் வரானுங்க. இச்சு பிரசாந்த் அடிச்சாதான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் வரானுங்க. இப்ப யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? கரெக்ட் ஒயிட் பேர், கரெக்ட் ஒயிட் பேர். ஆக்சுவலி இட்ஸ் a fact தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு பாண்டாக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறான் கிங்ஸ்லி, சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுமொத்த காக்கா கூட்டமா ட்ரிகர் ஆகி எல்லாமே ட்ரிகர் ஆகி இவன்ட்ட வந்தான். அப்ப யாருக்கு யாருக்கு காம்படிஷன்? நீங்க என்ன அன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கே வந்து பேசினுக்கிறாப்ல என்ன ரம்ம? ஆமா, இச்சு பிரசாந்த் அசோக் சார் சாரி ஆனா சார். ஒரு விஷயம் நடக்குது பிரசாந்த். ஆனா ரம் ஒரு விஷயம் கரெக்டா நடக்குது. என்னன்னா ஒரு ஐடிக்கு நான் பேர் வச்சேன்னா கரெக்டா அமைஞ்சிருது. ஆமா ஆமா கரெக்ட் கபிலன். என்ன சைட்ல என்ன சிப்ஸா உருளைக்கிழங்கா? ஒரு கையை நக்கி பாருங்க. உங்க நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குது. சொல்ற மாதிரி நீங்க விஜய் ஆரம்பிச்சு கடைசியில பிரசாந்த் வரைக்கும் வந்து நிக்கிறீங்க. பிரசாந்த்ன்றது நான் ஆனா கபிலனை வளரவே விட மாட்டேங்கிற பத்தில கிங்ஸ்லி கூட. இல்ல புரியல, இல்ல என்ன வளர அடுத்த லெவலுக்கு போகவே விட மாட்டேங்கிற. என்ன தடுக்கிற? ஆனா கிங்ஸ்லி ராம் சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சு போறான். இல்ல கிங்ஸ்லி பாரு, ஒருத்தர் ஏத்தி விட வந்துக்கிறாரு, என்னப்பா நீ அவரும் உச்சத்துல எத்தனை போய் விட்டு வருவாருப்பா, நீ என்னப்பா கிங்ஸ்லி இந்த மாதிரி பண்ற? விஜய கொண்டு போய் உச்சால கொண்டு போய் விஜய் வந்து சின்ன வயசுல உச்சாவோட வச்சதும் இவர் தான், உச்சத்துல கொண்டு போய் விட்டதும் இவர் தான். இல்ல என்ன கரெக்ட் தானே? முன்னாடி இல்ல இது எப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கபிலன் ஃபேனு, இப்ப வந்து கிங்ஸ்லி ஃபேனா? கிங்ஸ்லி பதில் சொல்ல அதுக்கு நடுவுல சொல்லுங்க ப்ரோ. ராம் நான் தான் சொல்றேன் ராம், நீங்க சொன்னது உண்மையே வச்சு போறாம். நான் தான் வந்துட்டு அவரை வளர விடாம பண்றேன்னு வச்சுப்போம். நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு விஜய் வந்துட்டு வளர விடாம வச்சிருக்கீங்க? அவன் மண்டே பாயிண்ட் இது பாயிண்டா அது? ஆமா சம பாயிண்ட் இல்ல. ஆமா, நீங்க அவன் மண்டையில பொடனில அடிச்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா நடிடான்னு சொல்லிருந்தீங்கன்னா என்ன சொல்ல வர? நடிக்க வராம இத்தனை வருஷம் அவன் சாவடிக்கல. அது மட்டுமா மாநாட்டுக்கு கூப்பிட்டு இல்ல வேற பாயிண்ட் பாத்து 8 பேர் உயிர் பத்தாதா ராம்? ரம் அவ்வளவு எமோஷனலா என்ன கங்குவா சிவா மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? கம்னரு கங்குவா ரிவ்யூ கொடுத்தீங்களா இல்லையா? அத பத்தி இல்ல விஜய் உட்காந்து பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு ஏய் சைலன்ஸ் ஏய் சைலன்ஸ், அதை விடவா கங்குவால சத்தமா பேசிட்டாங்க. யாரம் கங்குவா பாத்தீங்களா இல்லையா நீங்க? பாத்துட்டேன். எப்படி அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி பேசுவாங்க கொஞ்ச நேரம். இல்ல எனக்கு கனெக்ட் ஆகல. நான் டீசெண்டா எனக்கு கனெக்ட் ஆகலன்னா கனெக்ட் ஆகல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, குட் டாக்கிங் ஆல் ஆஃப் யூ. கோட் ஆனா கோட் சுத்தமா கேவலமா இருந்துச்சு ராம். நம்ம அத பத்தி பேசுவோம். அது பிரச்சனை இல்ல. ராம் போகாதீங்க ராம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, ஜாலியா பேசுங்க, விஜய் பத்தி தான் பேசுங்க. அவனுக்கு நாளைக்கு லீவு போல இருக்கு, முடிவு நீங்க டைம் பாஸே நீங்க தான் ராம். சரி பரவாயில்ல. அவன் டைம் டேபிளே போட்டான், அவன் கேலண்டர்ல ரவுண்டு போட்டான், கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கமான். சரி கபிலன், உங்களுக்குள்ள பேசிய விஷயமே இல்ல, நீங்களா பேசினா எப்படி இருக்கு இப்படிதான். நான் வந்து விஜய போட்டு இன்னும் கேவல பத்தி பேசுறதும், கிங்ஸ்லி வந்து விஜய போட்டு இன்னும் கேவல பத்தி அதனாலதான் சொன்னேன் நான் கபிலன். நாங்க தனிப்பட்ட முறையில பேசும்போதே விஜய போட்டு நாங்க டைம் பாஸ்க்கு போட்டு அடிச்சு ஆமா ஜெனரல் ஒரு அப்சர்வரா சொல்றேன் நான், வெளியில இருந்து பாக்குறேன். மூணாவது நீங்க வந்து எப்படி சீமான் வந்து இன்னைக்கு ரஜினிட்ட விழுந்த மாதிரி நாளைக்கு வந்து கபிலன்ற விஜய் வந்து என்கிட்ட வந்து விழுந்துருவான்றீங்களா? ஆமா கரெக்ட் தான் ராம். விஜய் வந்து நாளைக்கு தலைவர் காலில் வந்து ஏற்கனவே விழுந்தவன் தான், மறுபடியும் விழுவான்னு சொல்ல வரீங்க. புரியுது. கபிலன்ற ஒரு ஃபியூச்சர் வந்து எங்க வேணா இருக்கலாம். நீங்க ஊருகாயிராதீங்கன்ற நான் கபிலன். நான் ஏன் ஊருகாரன் இல்ல நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு யாரு ஊருக்கான்றது இங்க கீழே லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாத்துக்கங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யாரு ஊருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் தான், கெட்ட வார்த்தை பேசாம கரெக்டா பேசணுமா இல்லையா? நீங்க பேசுறீங்க. இல்ல நான் கெட்ட வார்த்தை அப்படி இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறவனா எனக்கு கெட்டவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓகே. அப்ப விஜய் வந்து கோட்டு படத்துல எவனும் லியோ அடிக்கடி குதிரை மாதிரி உரும்பாதீங்க. கிங்ஸ்லி
கனடா காட்சி இல்ல நான் கெட்ட வார்த்தை பேசினவெல்லாம் கெட்டவன்னா அப்ப விஜய் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிருக்கிறாராம். எவனோ ஒரு தேவடியா பையன் சொல்லி லியோ படத்துல பேசுனது விஜய் தானே, அப்ப விஜய் கெட்டவன் தானே. ரம் ராம் ரம் அன்மியூட். இரு 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 சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு ஒரே இடம் ராம் ராம் நான் கிளம்புறேன். ஐடி பேசுறதுக்கு எனக்கு வந்து சுத்தமா முடியல. நான் கிளம்புறேன். அவருக்கு வந்து செலக்ட் அடிக்கிறாரு, எனக்கு வந்து போதே இல்ல. இருக்கு. இம்ரான் வந்த உடனே இந்த பையன் இம்ரான் வந்த உடனே அவரு எஸ்கேப் ஆகுறாரு. என்னடா மேட்ரு? இப்ப என்ன அது ஏன் ஐடி சொல்லுவீங்க? அதுதானே சத்தியமா சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு போறாப்புல, அது எப்பறம் உன் ஐடியா இருக்கும்? கபில் என்னன்னா ஹலோ பிரசாந்த கம்பேர் பண்ணாரு பாருங்க, அதுதான் ஹைலைட். அது கூட எனக்கெல்லாம் அசிங்கம். என்ன அவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா மட்டமா மகா மட்டமாவா நான் இருந்திருக்கிறேன்? இல்ல ஐயோ சரியான பைத்தியம். இல்ல அப்படி சொல்ல கூடாது, சரியாகாத பைத்தியம் சொல்லணும். சரி பண்ண முடியாத பைத்தியம். ஆமா ஆமா. இல்ல நானே ஒரு டைம் போன் பண்ணேன், ரொம்ப ரப்பிஷா பேசணும். நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கு, விஜய் ரசிகர்களே, நீங்கள் அரசியலில் வந்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் வந்து சேவை செய்துவிட்டு அது ஃபேன்ஃபைட் செய்யாமல் நீங்களாம் வந்து இது பண்ணணும். இந்த நண்பன் படத்துல சத்யன் கண்ணாடி போட்டு ஸ்டேஜ்ல பேசுவானடா கிங்ஸ்லே, அப்படியே இருந்தது. ஏகே நீங்க பாத்தீங்கன்னா அவன் போட்ட டைப் அப்படியே இருந்தது. உச்சமே இல்ல, அந்த மாதிரிதான் இருந்தது. நீலாம் அரசியல் பேசுற ஒரு காலத்துல அந்த பக்கம் அதிமுக சப்போர்ட் பண்ணி பேட்டி கொடுத்த வாங்கி இந்த பக்கம் உட்காந்து ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு திமுக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நான் கமலஹாசன் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டுச்சு, அப்புறம் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டுச்சு, இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டுச்சு. இல்லண்ணா அது வந்து தலைவர் ஏன் இந்த நடிக்க வராருன்னு கேட்டால் தானே பிரசாந்த். ஏன்னா அங்க வாங்கின கோல்டு காயினை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரஜினி கீழே இறக்கிறதுக்கான வேலையை தானே அசைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த வேலையெல்லாம் கரெக்டா பாக்கணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம தான் உள்ள போந்து குட்டையை குழப்பி விட்டு மொத்தமா இருக்கிறதுக்கே வேட்டு வச்சாச்சு. அதனால கொஞ்சம் வந்து இப்ப சாரி நம்மன்னு சொல்லக்கூடாது, கிங்ஸ்லின்னு சொல்லணும், அதான் கரெக்டா இருக்கும். சோ நான் எது சொல்ல வரேன்னா, அவன் கூட எல்லாம் கம்பேர் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு கேவலமா மட்டமா எல்லாம் கிடையாது. நம்ம அதை விட எவ்வளவு பெட்டரு. நம்ம திமுறா தெனாவட்டா திமுறா ஓப்பனா காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். ஃபேன் ஃபைட் ஐடி அப்படின்றது காலரை திமுறா நான் தூக்கி விட்டு முடியும். மற்றபடி இதை எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூப்ல போயிட்டு நான் கூட வந்துட்டு சாரி கவுல்ஸ், நான் கூட ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்துட்டு ராம் வந்த மாதிரி பேசுவாருன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசி இல்ல இப்ப சரக்குல இருக்க செகண்ட் டைம் கூப்பிட்டு சரக்கு இல்ல வாய் நடுவுல குளறுடுச்சு. நான் அப்பயே பாத்துட்டேன், கிட்டத்தட்ட 9:15 பாத்துட்டேன். வாய் குளறுது, நாக்கெல்லாம் பெறல ஆரம்பிச்சிச்சு. சரக்கு ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப வந்துட்டு அத்தனை இது பேசினாரா, அப்ப வர முடியல. அப்பதான் ஒரு லாட்ஜ் உள்ள போயிருக்கும், 1 லாட்ஜ் 2 லாட்ஜ் உள்ள போயிருக்கும். அப்ப கொஞ்சம் இதா போக ஆரம்பிச்சது. அப்புறம் போக போக கொஞ்சம் நல்லா குரல் பெறல ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது, விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக அதுவும் நடுவுல பேசினாரு. ஆமா, என்னைக்குமே சரக்கு அடிச்சிட்டாங்கன்னா சம்பந்தம் நம்ம ஆப்போசிட் அவங்க ஒரு டாபிக் பேசுவாங்க, ஆப்போசிட்ல அதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க நம்ம கிட்ட. அது ரிலவெண்ட் இல்லாம போகும். பொதுவா அது ஒரு பழக்கம். சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியும், சில பேருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கு சரக்குக்குள்ள போச்சு. ஜிப்சி எங்க காணோம்? என்ன ஏகே நேத்துலாம் முன்னாடி அன்னைக்கு கடைசியா வந்தீங்க, இப்பெல்லாம் வரல. இல்ல நேற்று கொஞ்சம் வேலையா இருந்தேன், நான் தான் இல்ல, இன்னைக்கு வந்துட்டேன். ஓகே அசோக் சார்லாம் இல்ல ஒரு ரம்மு வந்த உடனே ஜிப்சி இருந்தாப்புல, குர்லூலி இருந்தாப்புல. அதுக்கப்புறம் குர்லூலி ஆஃப் ஆயிட்டாரு, அப்படி அமைதியா உட்காந்துட்டாப்புல, தூங்கிட்டாப்புலன்னு தெரியல. ஆனா நல்லா இன்னைக்கு நல்லா பண்ணா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 ஐடி வச்சு நல்லா பண்ணு போச்சு. சண்டே நல்லா போச்சுப்பா. ஆனா அந்த அளவுக்கு இல்லைங்க அன்னைக்கு போனது. வரும் ஒன்னொரு ஐடியா வரும், ஒன்னொன்னா வர வைப்போம். வரும், வந்து வரலன்னா வர வச்சிருவோம். அதான் இந்த இம்ரான் இருக்காங்க. ஒரே விஷயத்துக்கு நான் அது அவரைதான் கேட்கணும், அது அவரைதான் கேட்கணும்.
அவருக்கு விஜய்னா பிடிக்காது, நல்லா தெரியுது. அதனாலதான் விஜய் அடிக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்து நம்ம கிட்ட அப்படியே அதை ஏத்தி விடுற மாதிரி அப்படி பேசுவாங்க. அது பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. அவர் விஜய் பிடிக்காது. அவரு இல்ல, அன்னைக்கு அந்த கார்ட்டூன் பிக்சர் போட்டு வந்தாருல்ல, அவரு ஜோரா அந்த பையனா, அவனுக்கு ஆமா. விஜய்னால என்னன்னே தெரியாது. அவன் அதுக்கு மேல மக்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்காரு. அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் உட்காந்து மக்களை உட்காந்து இது பண்றதே வந்துருக்காங்க. எல்லாம் அப்படி சொல்லிட்டு தான் உள்ள வராங்க. பவர் கையில கிடைச்சா மொத்தமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன விஜய் எல்லாம் ஓப்பனா சொல்றேன், திமுக அதிமுகவோட மட்டமான பையன் ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா ஒரு 40% கூட வர வாய்ப்பு இருக்காது. எதுக்கு 40%? ஓட்டிங் சொல்லுங்க. ஏன் என்ன பேசுறீங்க? ஓட்டிங் 40%? புரியல. 40%? திமுகவுக்கு ஓட் பேங்கே, அதிமுக ஓட் பேங்கே 37% தான் இருக்கு. 27ல இருந்து 37 வரைக்கும் வருது. அது ஒவ்வொரு இது பொறுத்து இருக்கு. இல்ல, இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குல்ல, அதனால கேக்குறேன். இது ஃபேன் பேஸா? விஜயகாந்துக்கு இல்லாத ஃபேன் பேஸாப்பா? சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்களேன். விஜயகாந்துக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இல்ல விஜய்க்கு ஃபேன் பேஸ் அதிகமா? அது விஜயகாந்த் ஃபேன் பேஸ் அதிகமா இல்ல சொல்ல. சரி, சிரஞ்சீவிக்கு ஃபேன் பேஸ் அதிகமா? சிரஞ்சீவிக்கு ஃபேன் பேஸ் அதிகமா? விஜய்க்கு ஃபேன் பேஸ் அதிகமா? சும்மா இப்படி யோசிங்க. அப்படி இல்ல, இப்ப வரைக்கும் வந்து இல்ல ஃபேன் பேஸ் வரணும் அப்படின்னா பவன் கல்யாண் இப்ப எப்படி டெபுட்டி சிஎம்மா போயிருக்காருல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நின்னு வாஷ் அவுட் ஆயெல்லாம் தோத்துருக்காப்ல, ஞாபகம் இருக்கா பவன் கல்யாண்? நான் அப்படி சொல்லச்சு. இப்போ வந்து ஒரு ஆக்டரா வந்து அதிகபட்சம் 200 கோடி சேலரி வாங்குறாரு இப்போ. அதனால அடிப்படையான இல்ல இதுதான் இல்ல இங்க பாருங்க, தப்பா ஒரு கடன் கொடுத்த மாதிரியும் அவரு 200 வாங்கினாரு, அதுக்காக நம்ம 200 கோடி அவர் கொடுப்போம் மக்கள். ஏகே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நடிப்பு, சினிமா, இந்த ரசிகர்கள் அப்படின்றது கூட்டம் கூடுறது எல்லாமே ஓட்டா மாறாது. அடிப்படையா ஒண்ணு புரிஞ்சுங்க. சினிமால வர்றது ஒரே ஒரு அட்வான்டேஜ், யூ ஆர் எ நோன் ஃபேஸ். இல்ல, அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் மத்தியில அனந்த் குமார் வரவேற்பு இருக்கு. அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன வேணா பேசுவாங்க. அவங்க ஃபேன்ஸ் பேசிதான் என்ன முழுசா சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதனால்தான் படத்துக்கு படம் 300 கோடி 400 கோடின்னு அடிச்சுது அப்படின்றாங்க. அடிச்சுதா? நான் ஒண்ணு கேக்குறேன் உங்களை. ராமராஜன் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா ஆமா. அவர் படத்துக்கு அவர் வந்துட்டு தலைவர் இருந்தப்ப, கமல் இருந்தப்ப அந்த டைம்ல ஈக்குவலா வந்து நின்னாரு. ஓகேவா? அவர் படத்துக்கு கூட்டமா ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க. அதே மனுஷன் எலெக்ஷன்ல நின்னப்ப என்ன ஆச்சு? அரசியலுக்கு வந்தப்ப காலையிலே கட்சி ஆரம்பிச்சாப்புல, சாயங்காலம் கட்சியை கழிச்சிட்டாப்புல, தெரியுமா? அதே லிஸ்ட்ல ராமராஜனுக்கு அடுத்தது பாக்கியராஜ். நான் சொன்னது பாக்கியராஜ். நீங்க ராமராஜன் மட்டும் இல்ல, அதே இடத்துல நீங்க சரக்குமாரை கொண்டு வந்து வைங்க. சரக்குமார் என்ன பேட்டி கொடுத்தாப்புல ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி? விஜய் மாதிரியே பவர்ல நல்லா இதுல இருக்கும் போது தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னாப்புல. ரைட்டா? இப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் மாதிரி பவர்ல இருக்கும்போது இந்த ஆளு பிஜேபியில உள்ள ஜாயின் பண்ணி வரும்போது முதல்ல என்ன தெரியுமா சொன்னாப்புல? நானும் ஆதரவு கொடுத்தேன், 1996ல நானும் ஆதரவு கொடுத்தேன், அந்த ஆதரவுல தான் திமுக ஜெயிச்சதுன்னு சொல்லி வார்த்தையை விட்டாப்புல. இந்த ஆளு 96லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தான்றது இந்த ஆளு சொல்லிதான் எனக்கே தெரியுது. இந்த ஆளு எங்க நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்த, அப்புறம் எதுக்கு திமுக உள்ள போய் ஜாயின் பண்ண? இது என்னன்னா, தன்னைத்தானே தனக்காக யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்ல. சில 2 விதம் தான். ஒண்ணு தனக்காக யாரையா பேச விடுவாங்க, இல்லைன்னா தானே பேசிடுவாங்க. நல்லா கவனிச்சு பாத்துறீங்களா? டி ராஜேந்திரோட அரசியல் ஸ்பீச் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நான் கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும் போதே நான் எதிர்த்த வேண்டாம், நான் கலைஞர் இருக்கும் போதே அவரை நான் ஆதரிச்சு எதிர்த்து பேசின கட்சி ஆரம்பிச்ச வேண்டாம்னா, தெரியுமாடா தெரியுமா அப்படின்ற மாதிரியே பேசுவாப்புல. நல்லா கவனிச்சு பாருங்க. டி ராஜேந்தர் ஒண்ணு தன்னை பெருமையா பேசுவாப்புல, தன் கட்சியை நான் எப்படி எல்லாம் பண்ண அப்படின்றது பேசுவாங்க. இதேதான் விஜய். தான் பேசுறதுக்கு முன்னாடி தான் ரசிகர்களை விட்டு நான் உச்சத்தை உதறிட்டு வரேன், நான் என்னோட ஊதியத்தை உதறிட்டு வரேன்னு இங்க அவனை பரப்பி அங்க ஃபுல்லா. இது யார் போட்ட ஸ்கெட்ச்னா, எம்என்எம் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க பிஆர்ஓன்னு சொல்லிட்டு, அதாவது பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் வந்து கூட இருந்து எழுதி கொடுத்து இதை அப்படியே பரப்பி விடுவாங்க. இப்படி மீடியா முன்னா பரப்பி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களும் அது வந்து ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லும் போது நீங்க நம்பிடுவீங்க. உங்களை அறியாமையே 40% ஓட்டு வந்துருமா? நல்லா புரிஞ்சுங்க.
தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு 12 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு ஓடின ஒருத்தவன் சீமானுக்கே வெறும் 9% தான் ஓட்டு இப்பதான் வந்திருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல அது அந்த அந்த 9% வருமானு கேட்டா கிடையாது. 3% ஓட்டு தான் எம்என்எம் முத தடவை கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதம் வெறும் 3%. ரெண்டே முக்கான்னு தான் சொல்லணும். ஓகேவா? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகக்கும் அதிமுகக்கும் ஓட் பேங்க் எவ்வளவு தெரியுங்களா? திமுகக்கு வந்து 37ல இருந்து 40க்குள்ள, அதிமுகக்கு 37ல இருந்து 42க்குள்ள இருக்கு. இது கடந்த காலகட்டத்துல எலெக்ஷன்ல தேர்தல்கள்ல நிரூபிக்கப்பட்ட ஓட் பேங்க், அவங்களுடைய ஓட் பேங்க். ஓகேங்களா? திமுகவோட அதிகபட்ச வாக்கு வங்கி எந்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாறுலயே திமுகவோட அதிகபட்ச ஓட்டு வங்கி எங்க இருக்கு, எந்த வருஷம் அதிகமா வாங்கினாங்கன்னா நான் சொல்லணும்